வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் புதுசாக இருக்க போகுது. ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு ரியாக்ட் பண்ணி என்னோட ரிவ்யூ அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். இது எப்படின்னா லாஸ்ட் நம்ம ஜேகே வீடியோ வந்து ரியாக்ட் பண்ணியிருப்போம். ஐகானில் தான் என் ஸ்க்ரீனில் கூட வரும். இந்த வீடியோ முடிஞ்சோன்னா செக் பண்ணி பாருங்கள். எப்படின்னா அவர் வந்து தைரியம் வேட்டை அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ரியாக்ட் பண்ணி அவரோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்மளும் பண்ண போகிறோம். வீண் முயற்சி தமிழ் ஃபன்னி ஷார்ட் ஃபிலிம் வாட்ச் டில் எண்ட் பை ஹரிஷ் விஎம்ஹெச். ஃபால் ஆஃப் அரவிந்த் அப்படின்னு தமிழ்நிலே வச்சுருக்காங்க. வியூவர் தான் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா இது இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்க சொல்லி. ஸோ அதான் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஃபன்னி ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம கலாச்சிடக்கூடாதுன்னு அப்படின்னு வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. நான் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ இல்லை ஃபன்னாக காமெடியாக தான் அது எடுத்திருக்காங்களா அப்படின்னு நம்ம உள்ளே போனால் தான் தெரியும். எடிட்டிங், சினிமோட்டோகிராஃபி, டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் பை ஹரிஷ் விஎம்ஹெச். அசிஸ்டன்ட் டைரக்டர் தினேஷ் எஸ்ஆர்என். ஸோ கமெண்ட்டில் ஒன்று பார்த்தேன், இது வந்து ரீஅப்லோடர் வீடியோன்னு. ஏன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோ வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சாமா. ஸோ அதனால் அதை ரீஅப்லோட் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்துச்சுன்னு தெரில. ஒரு மியூசிக் எதுவும் யூஸ் பண்ணதுனால எதுவும் வந்துருச்சான்னு தெரில. இதுலேயும் மியூசிக் கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது எதுவும் மியூசிக் எதுவும் வந்துருச்சு அப்படின்னா நான் அதை மியூட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்கலாம். இந்த இது ஃபன்னியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா டைட்டிலே போட்டதுனால எனக்கு கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் இதாக இருக்குது. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சீரியஸ் அப்படின்னு நினச்சி யாரும் வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக போட்டிருக்கலாம். ஸோ இது காமெடி ஷார்ட் ஃபிலிம் தான் அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்துறதுக்காக கூட போட்டிருக்கலாம். ஏன்னா விடாமுயற்சி அது நமக்கு தெரியும், அஜித்தோட ஒரு சீரியஸான படம் தான். இது வந்து வீண் முயற்சி அப்படின்றப்போ ஸோ ஆப்வியஸாக ஒரு காமெடியாக தான் இருக்கும். டைட்டிலே தெரிஞ்சிடுது ஒரு காமெடின்னு தான் அப்படின்ட்டு. ஸோ அதுவும் போக அதில் ஃபன்னி அப்படின்னு போட்டிருக்கனால தான் எனக்கு இந்த டவுட் வருது. ஸோ பார்க்கலாம். Love is injurious to health. இந்த வாய்ஸா ஃபன்னாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 13 Feb. பின்னாடி திருப்பி இருக்கான் பாருங்க, இவன் தாங்க அரவிந்த். அரவிந்த் குமார். உன்னோட வாழ்நாள் லட்சுமி எப்படியாவது படிச்சு நல்ல ஒரு ஐபிஎஸ் ஆகணும்னுங்க ஆசை. ஆனா ஒரு லவ் பண்ணி அந்த லவ் வந்து தோல்வியில முடிஞ்சு வாழ்க்கை ஃபுல்லா டிப்ரெஷனே போய் நீங்க பெரிய மன அழுத்தத்துக்கு ஆயிட்டாங்க. யாருங்க கிளார் அடிக்குதா? எதுக்குடா போன் அடிச்சிருந்த? மாப்பிள்ள, நம்ம ரெகுலராக மீட் பண்ணுற இடத்துல தான் நான் இருக்கேன். கிளம்பி வா. எதுக்கு? என்னவா? ஒரு பஞ்சாயத்து, வா. இரு வரேன். வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு நாள் முன்னாடி few minutes later. ஓ இவர் தான் விட்டாரா? அரவிந்த் டிப்ரெஷன்ல இருக்கும்போது அவனோட வாழ்க்கையை காப்பாத்தினதே வேணாங்க. கேரக்டர் இன்ட்ரோலாம் ஒவ்வொருக்கும் பண்ணுறாங்க. அரவிந்த், நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. உன் ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலையா? மாப்பிள்ள, வேலண்டைன்ஸ் டே தான் ப்ரப்போஸ் பண்ண சொல்கிறேன். யாரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, நான் மட்டும் புரியிருக்கேன். கவலைப்படாத மாப்பிள்ள, அவள் என் ஃப்ரெண்டு பெஸ்டி தானே. ஐயா நாளைக்கு நான் கூட்டி வரேன். ஐயா இன்வைட் பண்ணுறேன். சமணமலைக்கு வர சொல்லி நீ பேசு. சரி விடு, நீ இவ்வளோ சொல்கிற, நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்படி நாளும் ப்ரப்போஸ் பண்ணிடுவேன், சொல்லிடணும். ஏன்னா உள்ளுக்குள்ள அவ்வளோ ஆசை. டிப்ரெஷன் ஆல்ரெடி டிப்ரெஷனில் தானே இருக்கதா சொன்னார் அந்த நரேட்டர். நாளைக்கு ஃப்ரீயா? சரி, மீட் பண்ணலாமா நாளைக்கு? எனக்கு ஒரு மலை தெரியும், சூப்பராக இருக்கும், அங்கே போயிட்டு வரலாம். சரி சாரா, நாளைக்கு பார்ப்போம். லவ் பண்ணாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அரியோட பேச்சை கேட்டு திரும்ப வாழ்க்கைக்கு அவனே சுனிய வச்சுட்டான் அரவிந்த். அதான் ஆல்ரெடி டிப்ரெஷன்ல தான் வெளில வந்துட்டாரு. முயற்சி தான் ஃபால் ஆஃப் அரவிந்த். யாருன்னு கதை போட போகல உங்களுக்கே புரியும். 14 Feb. பேங்க் முட்டை முட்டை பேங்க் முட்டை. என்ன மாப்பிள்ள, நான் ஆளை காணா? இதை வந்துட்டேன்டா, என்னை பார்த்துட்டேன் நான். சவுண்ட் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. பறவைகள் சத்தம், செருப்பு சத்தம். அவன் இன்னும் வரல. வருவாடா. இல்லை இந்த மியூசிக்லாம் தான் சேர்த்து வச்சு காப்பிரைட் எதுவும் கொடுத்துருந்தாங்களோ? காட்டுவாங்களா? எவ்வளோ அழகா இருக்கா, அப்படியே இருக்கலாம் போல இருக்கு. ஆனால் இது புதுசாக இருக்குங்க, கூப்பிட்டு வச்சு சொல்லுவேன். நான் இப்போ தான் வந்தேன்.
அரவிந்த் அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரிடா. சரி வாங்க மேலே போகலாம். இவன் என்ன இந்த பார்வை பாக்குறான்? பையன் தான் டப் பண்ணியிருக்கானா இல்லை ஏதோ கோயில் மாதிரி எதுவும் இருக்கோ நீ போகிறாங்களோ? இந்த ஷர்ட் உனக்கு அழகா என்னடா இருக்கா? இது நம்மளை விட்டுட்டு அவங்க ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்கானுங்க. இவன் வேற. மாப்பிள்ள தனியா பேசுண்டா, நீ கலந்துக்கோ போ. சரிடா போய் தொலைகிறேன். தனியாக டப் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் துண்டா தெரியுது, சிங்க் ஆகலை சரியா. என்ன சாரா வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? எல்லாமே நல்லா தான் போகுது. நான் ஏன் இப்படி எட்டி பார்க்குறேன்? கமிட்டடா. நான் சிங்கிள் தான். பொண்ணு தானா இல்லை பையன் ரெட்டை போட்டிருக்காங்களா? ஆடா பொழுது போல கேட்டேம்மா. சரி. பொண்ணை பார்த்து அப்படியே என்ன கழட்டி விட்டு கேட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வேற ஆள் கூட கமிட்டட் ஆகிட்டான். என்ன பண்ணுறது? அவள் விட்டுட்டு போனதுனால இந்த ஃபங்க்ஷனுமே நாங்கள் கொண்டாடவே இல்லை. தீபாவளி பொங்கல் எதுவுமே. தேர்ட் ஸ்டாண்டர்டில் தானே விட்டு போடான்னு சொன்னார். தான் பார்க்குறேன். நானும் ஒன்று விரும்புகிறேன். நம்ம கூட தானே வந்தா, எங்கே போனா? ஒருவேளை நமக்கு முன்னாடி மலையில் ஏறிருப்பாளோ? ஏய் தம்பி மேலே போகக்கூடாது. யோ போயா. ஏய் இங்கே என்ன பண்ற? என் கூட வந்த பொண்ணை காணோம். நான் அவ்வளோ இவர் தான் பிகேவா? இங்கெல்லாம் வரக்கூடாது, கிளம்பு. யோ போடா, வர முடியாது. போயா தங்கம். பல கோடி சரக்கு போச்சுடா. பாப்கார்ன் தானே அது? யாரா பாப்கார்ன் பல கோடி ரூபா சரக்கு போச்சு. ஓ அவங்களே சொல்றாங்களா? நானே ஆளை கணான்ற அந்த விக்ரம் படத்துல அந்த ஹால்ஸ் மிட்டாய் தானே யூஸ் பண்ணிருப்பாருங்களா? பட் அது ஒரு போதைப் பொருளா சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எதுவும் பண்ணிருக்காங்களான்னு நினைச்சேன். இவரே சொல்லிட்டாரு பாப்கார்ன். ஓ அன்எக்ஸ்பெக்டடு சாவுடா. ஏ செத்துட்டாரா? ஏன்னா சும்மா அப்படிதான் நினைச்சு பார்த்தா உண்மையா அந்த மாதிரி சீன் வருது. நான் என் கூட வந்த பொண்ணு தேடி போறேன், என்ன விட்டுருங்க. த்ரிஷா மேம தேடி போற மாதிரி இவங்க அவரோட லவ்வரை தேடி போறாரா? லவ்வர்னு சொல்லிட முடியாது, என்ன லவ்வே சொல்லலையே. நிறைய மியூசிக் சேர்த்துருக்காங்க. நான் மியூட் பண்ணிடுறேன்னா என்னன்னு தெரில, பார்க்கலாம். சரக்கு விட்டுட்டு போறாரு, அள்ளிட்டு போலாமே. ஹலோ பாஸ், மேலே ஒருத்தன் அவனை முடிச்சிட சொல்லிடு. சரி பாஸ். டேய் மேலே ஒருத்தன் வந்திருக்கான், அவனை முடிச்சிருங்க. இங்கே வந்தால் கண்டிப்பாக டெத்துன்ற மாதிரி ரூமர்ஸ் கிளப்பிடலாம். என்ன இங்கே தேடி அவளை காணோம்? அவ இல்லாம நான் இல்லை. ஓ மெர்சல் என் உயிர் அவதான். ப்ரொப்போஸ் பண்ணலான்னு நினச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி தொலைச்சிட்டேன். ஐயோ சார். கோவில் வந்து இருக்குன்னு நினைச்சேன். கோவில் மாதிரி தான் தெரியுது, முன்னாடி சிலைகள்லாம் இருக்கு. என்னாச்சு? மிஸ் ஆகும். அவர் விட்டு போன பாப்கார்னை இருந்தா இங்கே இருந்தால் சாப்பிட்டுருக்கலாம். பல கோடி ரூபா சரக்கு. என்ன முடிச்சிட்டிங்களா? என்னது அவனா வந்து செத்துட்டானா? என்னமோ ஒளிஞ்சா தடிக்கு விழுந்துட்டாரா? டக்குன்னு கட் பண்ணி காமிச்சோன்னே. பாஸ் அவனை முடிக்க சொல்லியிருந்தோம்ல, செத்துட்டான், முடிஞ்சு. பின்னாடி யாருங்க? இனிமே ஏவே நம்ம பிஸ்னஸ் குறுக்க வரணும்னு நினச்சாலும் அவனுக்கு இதே கதி தான். பாப்கார்ன் பிஸ்னஸ். ஓகே பாஸ்.
என்னது நீங்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்களா? ஓகே பாஸ், நான் வெயிட் பண்ணுறேன். அரவிந்த் அவனாசத்தினால இந்த மலையில மரம் இருக்குன்னு நினைச்சு யாருமே வரமாட்டாங்க சந்தோஷப்பட்டா. அந்த ஹரிஷ் தான் பாஸா? யார் இந்த பாஸ்? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான், அவன் மட்டும் வராம இருந்திருந்தா அந்த கதையே ஆரம்பிச்சிருக்காரு. நீ இல்லாம காப்பாற்றணும். இன்னைக்கு நல்லா நடக்கும்போது பாஸ் ஆயிருவோம்னு நம்புறோம். ஏன்டா அது செவுத்துல சாலான் எழுதி வச்சிருக்குது? என்ன கீபோர்டு ஒரு மாதிரியாக இருக்குது, கலர் கலராக. அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. நீ நம்ம வாழ்ந்து என்னடா பண்ண போறோம்? அப்பயே சொன்னாங்க ஒழுங்கா படிங்கடா படிங்கடான்ட்டு. லவ்வரு நீ ஏமாத்திட்டு வரதையும் கூட ஓடணும். கூட இருந்த அம்மா அப்பாவே நீ வெறுத்தாங்க. நம்ம வாழ்ந்து என்னதான் பண்ண போறோம்? இது வேற. அங்க போ. என்னடா வாழ்க்கை? என்னடா இது? செடி வேற கையில வந்துருக்கு. போதை செடியா இருக்கு. இந்த செடி தான் ஃபர்ஸ்ட் கசக்கி அன்னைக்கு இருந்து பாஸா ஃபார்ம் ஆயிட்டாரா? அது தலான கழிக்குது. இரு, நம்ம அந்த செடி மோந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த மயக்கமே வந்துச்சு. அப்போ அந்த செடியை போய் பிடிங்கிருக்கோம். சவுண்ட் எஃபெக்டை பாருங்க எப்படி எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க. உட்காந்து செடியில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நம்ம அதை என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். திரும்பவும் வந்து என்னடா இது, திரும்பவும் தலைவலிக்குது. இதுல இருந்து ஒரு ஃபார்முலா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாரோ? கூகுளில் இது என்ன செடின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். கோக்கா. ஆனா கொக்கைன்னு உள்ள செடி வித்தியாசமா இருக்கு, இதுவும் வித்தியாசமா இருக்கு. ஆனா போதை இருக்கு. இவன் தான் நரேன்னு. இவனோட வாழ்க்கை லட்சுமி எப்படியாவது மிகப்பெரிய பிசினஸ் மேன் ஆகி பல கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு ஆசை. அதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்தான். அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டு, அவன்கிட்டே இது என்னன்னு கேட்போம். அவனுக்கு கரெக்டாக தெரியும். ஏன்னா அவன் ஒரு சூரிய விஷ்ணு பிரகாஷ் சாரோட ஸ்டூடெண்ட். ஸோ அவர் ஹெல்ப் மூலமாக எனக்கு ஒரு செடி கிடச்சிருக்கு, அந்த செடியோட ஃபோட்டோ உனக்கு அனுப்புகிறேன். அதை எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்கிறியா? நீ அனுப்பின செடியை நான் பார்த்தேன். ஆனால் அப்படி ஒரு செடி இருக்கிறதாவே இன்னும் எங்கேயும் ரிஜிஸ்டர் ஆகலை. இந்த செடியால் நமக்கு போதை ஏற்றுனா கண்டிப்பாக இதனால் நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கும். நம்ம நேரில் பேசலாம். அருணோட ஃப்ரெண்ட் கொடுத்த ஐடியா வச்சு பாப்கார்னோட ட்ரக்ஸை மிக்ஸ் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக சேல்ஸ் பண்ண நாராயண். அவ ஈஸியா மாட்டாம பல கோடி ரூபாய் என் பண்ண முடிஞ்சு. பாப்கார்ன்ல போதையா? கம்பேக் கொடுக்குறேன். சால என்ன ஒரு ஓன் ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு வாழ போறேன்டா. அரவிந்த் சாகலன்ற நியூஸை கேள்விப்பட்டானே. நாராயண் பழையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அரவிந்த முடிச்சுக்கிட்ட மலைக்கு போனான். என்னடா அரவிந்த்? டேய், நான் அரவிந்த் இல்ல, முழு என்ன அவரே சிரிச்சார் தானே. அது ஒரு காமெடி தான். அரவிந்த் யாரெல்லாம் பேர் வச்சிருக்காங்களோ இதை சொல்லி தான் கலாய்ப்பானுங்க. பழைய ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு ஏய் விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்களே. பா
அரவிந்த் இல்லைன்னு சொன்னாங்க முடியாதடா. நீ எத்தனை பேர் வந்து கேட்டாலும் சரி அவங்களே நான் கன்வின்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஒத்துக்கிறேன் நீ முழு விட்டுறதான் ஒத்துக்கிறேன். எதுக்கு இப்போ ஐடென்டிட்டியை மாத்தினாரு, எதுக்கு வேற சண்டை போடணும் புரிய மாட்டேங்குது. சரியா நான் தான்டா அரவிந்தகுமார். கொஞ்சம் பின்னாடி திரும்பி அந்த பாடலாம். பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. டேய் ஹரி, நீ இங்க என்ன காப்பாத்த வந்தியா? வீக்கிட்ட இருந்து தட்டி விட்ட பாப்கார்னை பசியில் எடுத்து சாப்பிட்டனால போக ஏறி மலையில இருந்து கீழே விழுந்தா அரவிந்த். ஓ சாப்பிட்டாரா அதை, அதனால விழுந்துட்டாரா? பாரேன் எவ்வளோ ஒரு குடியார பையன் பட்ட பகுதியிலே குடிச்சிருப்பாங்க. அவன் பார்க்க அரவிந்த் மாதிரி இல்ல. இல்ல இந்நேரம் அவனை முடிச்சிருப்பாங்க. என்ன நடக்குதுங்க? சாராம இருக்கு. அவ்வளவுதான், அவனை முடிச்சு விட்டு போங்க. சாரா தான் அந்த கல்ல எழுதிருச்சோ. உன்னை விட அவன் நல்லா நடிக்க முடியும். போகும்போது ஒரே ஐஸ்கிரீம் வாங்கி 2 பேரும் சாப்பிடுவோம். சரிடா. இந்த மன்னிச்சிடுறாரு. சாங் ட்ரெண்டிங்கான சாங். அரவிந்த் முடிச்சாச்சா? ஹரியும் நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. நிறைய பிஸ்னஸ்க்கு ஐடியா கொடுத்ததே ஹரி நான் தான். ஒரு செடியோட ஃபோட்டோ முடியும் பாத்தியா? அதை எப்படி நம்மளால சேல் பண்ண முடியுமா? பார்த்தேன்டா. ஆனால் அதை டேரெக்டாக சேல் பண்ண முடியாது, இன்டெரக்டான சேல் பண்ணலாம். பாப்கார்ன்ல போட்டா டேரக்டானா எப்படி சொல்கிறேன். அந்த செடியை நான் பவுடர் ஃபார்மில் மாற்றிட்டு வர சொன்னேன். எடுத்து வந்துட்டியா? சீசனிங்க்கு போடுவாங்க. அது போட்டானா வெறியாயிரும் போல. எல்லாம் ஒரே கும்பல் தான், 4 பேரும். பிரேம் பாருங்க ஜி. ஃப்ரேம் பாருங்க ஜி. என்னை மன்னிச்சிடுறா அரவிந்த். டெத் ஆஃப் அரவிந்தன் வரப்போதோ, ஃபால் ஆஃப் அரவிந்தன் விட்டுருந்தாங்க டைட்டில் தம்ப்நெயில்ல. என்னடா சால்னா பர்டன்ட்டு சாலா அரவிந்த் இல்லடா. சார் இன்னுமே டவுட் இருக்கு. அந்த கல்லில் ஒன்று காமிச்சாங்களே எழுதியிருக்கிற மாதிரி. சால்னா எழுதிச்சா சாரான் எழுதிச்சா? நிறையனும் அறியும் ஏன் அரை இந்த கொலை துடிக்கிறாங்க. கிரிமினல் ஸ்டோரியை நம்ம அடுத்த படத்தில் பார்ப்போம். அடுத்த பார்த்தா அவன் பாடியை டிஸ்கஸ் பண்ண போனேன், ஆனால் அவன் பாடியை காண தப்பிச்சிட்டாரா? மாறா, என்னோட ஹெல்ப் தேவைப்படுது, பண்ணுவியா? ரைஸ் ஆஃப் அரவிந்த் 2, ஃபால் ஆஃப் அரவிந்த், ரைஸ் ஆஃப் அரவிந்த் தான் நெக்ஸ்ட் பார்ட்டு. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ஒரு மூவி அளவுக்கு நம்ம பார்க்க வேண்டாம், ஒரு ஃபன்னாக தான் இருக்குது. ஓகே, நிறைய எலமெண்ட்ஸ் ஃபன்னாக தான் இருக்குது. பாப்கார்னில் அந்த மிக்ஸ் பண்ணி அது அல்டிமேட்டுங்க. ஆக்சுவலாக சும்மா கெஸ் பண்ணுங்க. நான் அவங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப வீடியோஸில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஏதாச்சும் பார்த்தேன்னா ஏதாச்சும் கெஸ் பண்ணிட்டே வருவேன். அதே மாதிரி தான் எதுவும் கெஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா அடுத்த செகண்டே அந்த இது வந்துச்சு பார்த்தீங்களா, அவங்க ரிவீல் பண்ணது. ஓகே, ஃபன்னாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் ஒரு லவ்வை சொல்லணும்னு தான் போனார், ஆனால் கதை எங்கிட்டோ போயிடுச்சு. நான் வந்து லவ்னால தான் ஒரு ஃபால் ஆகிடுவார், ஸோ அதனால தான் ஃபால் ஆஃப் அரவிந்த் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கான்னு நினச்சேன் டைட்டில். லவ்னால தான் ஆனார், அது தெரியுது. அதனால தான் எங்கேயோ அந்த இது, அது ஒரு மெயின் காரணம் தான் லவ்ன்றது. ஆனால் இது அதுக்கு முன்னாடியே இவரை போட்டுத்தரணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஸ்கெட்ச் போட்டுட்டு இருந்திருக்காங்க போல் இவரை. நரேனு, பிகே, ஹரிஷ், அப்புறம் சாராவா தான் சொன்னான்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த பார்ட்டில் அரவிந்த் வர்சஸ் 4 கேங்ஸ்டர்ஸ்ன்றோம். கேங்ஸ்டர்ஸ்னால் சொல்கிறேன் என்னமோ நல்லா இருக்கு. இது ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் என்ன சொல்கிறது, இந்த தைரியம் வேட்டை அதை வேணால் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அந்த ஷார்ட் ஃபிலிம் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம்.
நிறையவே சவுண்ட் எஃபெக்ட்லாம் விஎஃப்எக்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. டப்பிங் அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது, அதுலேயும் அப்படி தான் இருந்துச்சு. அது இன்னுமே என்ன சொல்கிறது, அது வந்து லைவ் ரெக்கார்டிங்காக இருந்துச்சு அந்த தைரியம் வேட்டை அப்படின்றது. சீரியஸாக பேசணும்னு நினைக்கிறேன்னா சும்மா அதே ஃபனில் தான் சொல்லிட்டுருக்கேன். ரொம்ப சீரியஸாக அந்த அளவுக்கு உட்காந்து யோசிச்சு அப்போலாம் நான் எதுவும் சொல்கிறேன். சும்மா பார்த்ததில் எனக்கு தோன்றதை சொல்லிட்டுருக்கேன். அதுலேயுமே பார்ட் 2லாம் என்ன சொல்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, இதுலேயும் பார்ட் 2 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஒற்றுமை இருக்குல்ல, தைரியம் வேட்டை நல்லா இருக்குது, ஒரு ஃபன்னாக தான் கொண்டு போயிருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக சீரியஸான விஷயத்தை தான் காமிச்சிருப்பாங்க ஸ்டார்டிங்லேருந்து. பட் அது நமக்கு பார்க்கும்போது ஃபன்னாக இருக்கும், ஏன்னா அது எதுவுமே ஒழுங்காக இருக்காது. என்ன சொல்ல, ரொம்ப ஹார்ஷாக சொல்கிறேன்லாம் நினைக்க வேணாம், அப்படி தான் இருக்கும். ஓகேவா, சின்ன பசங்க தான் அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இதுவுமே பெரிய ஆளுங்க கிடையாது, எல்லாமே ஒரு 18 கிட்ட தான் இருப்பாங்க நினைக்கிறேன், எல்லாம் டீனேஜ் தான். பட் அது இன்னுமே ஒரு ஃபன்னாக இருக்கும், சீரியஸாக கொண்டு போயிருப்பாங்க. பட் அது பார்க்கும்போது நமக்கு என்னடான்ற மாதிரி ஃபன்னாக இருக்குது, காமெடியாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபன்னான எலமெண்ட்ஸை தான் சீரியஸாக வச்சு காமிச்சிருக்காங்க. ஃபன்னு தான் உள்ள, ஓகேவா, அதை நமக்கு சீரியஸாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது ஒரு ஃபன்னு தான், ஆக்சுவல் ஃபன்னாக தான் அவங்க காமிக்கணும் அப்படின்றதுக்காக இருந்திருக்காங்க. பட் அது வந்து சீரியஸ் தான் மேட்ரு, உள்ளதெல்லாம் கண்டென்ட் எல்லாமே சீரியஸ் தான். நமக்கு பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்து சிரிப்பு வரும். இந்த லெஜெண்ட் படம் தான், அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, நல்லா இருங்க. பார்ட் 2 எப்போ வருது என்னன்னு தெரியல, பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், மோர் எக்ஸிட்டிங் ஆன ஃப்ரம் வரேன்.